லேசாக சொல்வதாக இருந்தால் எங்களோட புள்ளை டிஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு பிரதானமான காரணம் புள்ள வளர்ற டைம்ல ஏபிசிடி கொடுக்கப்பட்ட அளவுக்கு, இங்கிலீஷ் பாட்டு கொடுக்கப்பட்ட அளவுக்கு, கணக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு, சயின்ஸ் கொடுக்கப்பட்ட அளவுக்கு, ஏன் தமிழ் லாங்குவேஜ் கொடுக்கப்பட்ட அளவுக்கு குர்ஆன் கொடுக்கப்பட இல்ல. அந்த காலத்து அதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று ஏற்பட இல்ல. அதன் விபரீதம் தான் இன்றைக்கும் 65 வயசுல ஜமாத்துல வந்தது ஓதுங்க வாப்பாண்டா குல் ஃபல்லாஹு அஹத்னு ஸ்டார்ட். பெருசா வைட் அண்ட் வைட் அடிச்சிருப்போம், எத்தனையோ ஹஜ் முடிச்சிருப்போம், எத்தனையோ உம்ராக்கு பேசிருப்போம். பள்ளி ஹஜ்ரத் லீவ் வேண்டாம். நிறைய பள்ளிகள்ல டெஸ்டி அந்த சைட்டுக்கும் இல்லை. ஏன் லொஹர் தொழுக ஒரு மாயா தோல்விச்சது, சத்தம் வெளியே வராது. மகரிப் கொஞ்சம் பேலன்ஸ் ஆன ஒருத்தர் வருவாரு, 2 சின்ன சூறால முடிச்சிடலும். இஷாக்கு கொஞ்சம் தைரியமானவர் வருவாரு. சுபாவுக்கு ஒருத்தர் 2 பேர் தான் மஹல்லால. அது வெள்ளிக்கிழமை சுபோக்கு வெளியே இருந்து ஜன்னலால பாக்குற யாரு தோல்விக்கிற சூரத்து சஜ்ஜதா ஓட நடக்குதா இல்லையா? இவ்வளவுக்கும் நாங்க 50 வருஷம் குர்ஆன் ஓதினவங்க, 60 வருஷம் குர்ஆன் ஓதினவங்க, 70 வருஷம் சொல்றவங்க. ஒரு 2 சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவோட ஒரு சூரா சபையில வந்து ஓதுற அளவுக்கு எங்கட குர்ஆன் இல்ல. ஏன் ஸ்ரீலங்கால குர்ஆன் மதரசாக்கு சிலபஸ் இல்ல, மொண்டசூரிக்கு சிலபஸ் இருக்குது. 6 month courses spoken English க்கு சிலபஸ், டிப்ளமா இன் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், இது அதாவது டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் ஸ்டடி, இதுக்கு சிலபஸ். நாங்களும் மோதி எங்கட வாப்பாவும் மோதி அப்பாவும் மோதின குர்ஆனுக்கு சிலபஸ் இல்ல. ஒரு ஹஜ்ரத் இருந்தாரு, விலை போயிட்டாரு, புதிய ஹஜ்ரத் வந்தா உடனே சொல்லுவார் என்னது அப்பத்துல இருந்து ஓதுங்க, தான் நேரம் மூலம் தருக்கும் மர்வம் ஓதுற. இன்னொருத்தர் வருவாரு, எந்த காமன் சிலபஸ் இல்ல, யார் யாருக்கு பட்டுச்சோ அது சிலபஸ், ஏழுமான அளவுக்கு நல்லதை செஞ்சுட்டு போனாங்க. அப்ப சிலபஸ் இல்ல, ஒரு கண்டினியூ இல்ல, பள்ளிக்கு குர்ஆன் மதரசாக்கு டெஸ்ட் போர்டு இல்ல, பங்க் இல்ல, உடுக்க உடுப்பு இல்ல, அட்மிஷனும் இல்ல, லீவிங்கும் இல்ல. புள்ளைய சேர்க்கிற திடீரென்று ஈச்சப்பட பார்த்தாலும் கல்கண்டு கொஞ்சமும் வரும். என்ன கல்கண்டு மாறி பிஸ்கட்டும் வந்து உம்மா சென்ன தம்பிய சேர்க்கட்டுமாம் அட்மிஷன். திடீரென்று காணும், என்ன தாத்தாவை காணும், தாத்தா இனிமேல் வரமாட்டேயாம் லீவிங் சர்டிபிகேட். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இப்படி எங்கட ஒரு கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமையில எங்கட இஸ்லாம் ஸ்ரீலங்கால 2100 வருஷத்துக்கு முன்னால் இந்த அரபிகள் வாழ்ந்த ஆதாரம் சம்பூர்ணமாக இருக்கு. 2100 வருடங்களுக்கு முன்னால சம்பூர்ண ஆதாரம் இருக்கு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இவ்வளவு இருந்த வரலாறுல எங்களோட குர்ஆனுக்குள்ள நிலைமை இது. இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? காலம் போக போக எப்படி நடுவுல கிராக் விழுந்துச்சு சொன்னால் உலமாக்கள் நெக்ஸ்ட் புத்திஜீவிகள். அது என்ன உலமாக்கள் புத்திஜீவிகள்? உலமாக்கள் இந்த அரபுல புத்திஜீவி தமிழ்ல என்ன நடந்துட்டு என்றால் மேல வரக்குள்ள உடைச்சிருச்சு. முன்னால் வாழ்ந்த வரலாறுகளை பாருங்கள். இது போன்ற பெரும் பெரும் கண்டுபிடிப்பாளர்கள் அவங்களை பார்த்தா இந்த காலத்துல நாங்க நினைப்போம் பெரிய ஷேகொண்டா இருக்கும், பெரிய தாடி, பெரிய தலப்பா, முழு சுண்ணத்தோட அறிவு வளர்ந்ததும் மார்க்கமும் வளர்ந்தது. இன்றைக்கு 8ஆம் கிளாஸ்ல சண்டை பிடிப்பான். எங்களுக்கு வந்திருக்கிற சார் ஆக மோசம், அவர்கிட்ட இஸ்லாம் இல்ல, தாடியை வெட்ட சொல்றாரு, கர்ணக்கால கீழே ஒடுக்க சொல்றாரு, கொல்லவி நிற்பாரு. கிரேட் 8ல ஓயல் எடுத்த பிறகு இவட தலைமுடிய பார்த்தா ராவேல பார்த்தா புள்ளல் பயந்து கத்தும். ஏல் எடுத்த பிறகு இவன் எங்கடவனா வேறவனா சந்தேகம். இவன் கிராஜுவேட் ஆகி PhD என்று மேல் மட்டத்துக்கு போன பிறகு அவன் ஆதாரம் இது எங்களுக்கு தேவையில்லை, இது இந்த காலத்துல ஒத்து இல்ல. புத்தி கூட கூட இஸ்லாத்துக்கு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். இதை யாருக்கு மறுக்கலாம்? இதனால தான் முடிவு பள்ளியில அறிவித்தாலும் புத்திஜீவிகளுக்கும் உலமாக்களும் அப்படி போட்டா தான் வார்.